அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இது என்னது? இது ஒரு மெழுகுவர்த்தி அழகாக எரிந்து கொண்டு இருக்கிறது, அப்படித்தானே? பாருங்கள். இந்த மெழுகுவர்த்தி நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? எப்பயாவது வீட்டில் மின்சாரம் தடைப்பட்டு போயிருந்ததுனாக்கா அந்த நேரத்தில் நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றி வைப்போம். மற்றபடி கோயிலுக்கு போனோம்னாக்கா அங்கேயும் கோயில்லையும் மெழுகுவர்த்தி ஏற்றுவோம். மற்றபடி நம்ம வீட்டில் பிறந்தநாள் கொண்டாடும்போது அப்போது மெழுகுவர்த்தி ஏற்றி அணைப்போம். இது நான் எதுக்கு சொல்ல வரேனாக்கா, இப்போ நீங்கள் வீட்டில் மெழுகுவர்த்தி இருந்தனாக்கா அதை ஏற்றி வச்சுக்கோங்களேன். ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட நீங்கள் நல்ல வார்த்தை பேசுங்க. வாங்க, வாழ்க வளமுடன் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அந்த மெழுகுவர்த்தி அணையாமல் இருக்கும். இதுவே நீங்கள் அந்த மெழுகுவர்த்திக்கிட்ட கோவமாக போ அப்படின்னு சொன்னீங்கனாக்கா, கோபமாக எந்தெந்த வார்த்தைகளை அந்த மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறீங்களோ அப்படி பேசும்போதெல்லாம் அந்த மெழுகுவர்த்தி என்ன பண்ணும்? அணைஞ்சு போயிடுமா. இதில் பாருங்கள், ஒரு கோபமாக பேசுகிற எல்லோரும் எப்படி இருக்காங்க? பயந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது நம்ம படிக்க போகிற பாடத்தில் வர்றதும் அதே தான். பாருங்கள், இவங்க எல்லாரும் கூடயும் நல்லா சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறதால எல்லோரும் நல்லா சிரித்த முகத்துடன் இருக்கிறாங்க. இவங்களும் அந்த பெரியவரும் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக ஆர்வமாக பார்க்குறாங்க. இதுவே இவங்க கோபமாக பேசும்போது என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் பயந்து போயிட்டு நிற்கிறாங்க. அப்போ இவங்களோட கடுமையான சொற்களை கேட்டு யாரும் சந்தோஷப்படவே மாட்டாங்க. இவங்களும் எரிச்சலாக இருக்கிறாங்க, அதை கேட்குறவங்களும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற பாடமும் நன்னெறி அப்படிங்கிற பாடத்தில் இன்சொல் வன்சொல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை எழுதுனது யாருனாக்கா சிவப்பிரகாச சுவாமிகள். இவர் தான் இந்த பாடலை எழுதினாங்க. நன்னெறி அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம தமிழில் தோன்றிய அறநூல்களில் இந்த நன்னெறியும் ஒன்று தானே. இது மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக நல்ல அறிவுரைகளை சொல்கிறதால இதை நன்னெறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்நூலை எழுதுனது யாருனாக்கா இந்த சிவப்பிரகாசர் தான் எழுதியிருக்கிறாரு. இவரை துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னும் சொல்லுவாங்களாம், சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். இவர் ஏன் துரைமங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, துரைமங்கலம் அப்படின்ற ஊரில் ரொம்ப நாள் இவர் தங்கியிருந்தார். அதனால் அந்த பெயரையே சேர்த்து இவரை துரைமங்கலம் சிவப்பிரகாசர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இவர் அந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறாங்கனாக்கா, இவர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே இறையடியவராகவே இருந்தாராம். கல்யாணமே பண்ணிக்கலையாம். அதனால் இவரை அந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இவர் எப்போ வாழ்ந்தார்னாக்கா 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தாராம். இவர் 32 ஆண்டுகள் தான் வாழ்ந்தாராம். 32 வயசுக்கு அப்புறம் இறந்து போயிட்டாராம். அதுக்குள்ளேயே இவர் நிறைய 30 நூல்களை எழுதியிருக்கிறாராம். இவரோட நூல்கள் எல்லாத்துலேயும் ஒரு பெண்ணை அழைத்து கூறுவது போல தான் அமைந்திருக்குமா. இப்போ நம்ம பார்க்குற அந்த பாடத்துலேயும் அப்படி தான் ஒரு பெண்ணை அழைத்து அந்த பெண்கிட்ட சொல்கிற மாதிரி இன்சொல் வன்சொல் பற்றி சொல்கிற மாதிரி தான் நம்ம பாடத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ இவர் எழுதின அந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாமா? எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கீங்களா? நம்ம பார்க்க போகிறது 2 தான், இன்சொல் வன்சொல். இதையே தான் திருவள்ளுவரும் ஒரு திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. இதனோட பொருள் என்னன்னாக்கா, ஒரு மரத்தில் நிறைய பழம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழத்தெல்லாம் விட்டுட்டு காயை தான் சாப்பிடுவாங்க. அதான் பழம் இருக்க, சுவை மிகுந்த கனிகள் இருக்க, அந்த காயை சாப்பிட்றதுக்கு ஒப்பாகும். நம்ம பேசுகிற வார்த்தைகளும் அப்படி தான். நல்ல சொற்களை பேசினோம்னாக்கா நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. தீய சொற்களை பேசினோம்னாக்கா, வன் சொற்கள், அதான் கடுமையான எரிச்சலாக நம்ம பேசினோம்னாக்கா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வன் சொற்களை கேட்டு யாரும்
மகிழ மாட்டாங்க. இவன் எப்பவுமே திட்டிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த படத்தில் பாருங்களேன், பெண்கள்லாம் அழகாக வளையல் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன், பொன்னாலான ஒளிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிற மாதிரி அவரோட பாடல்கள்லாம் இருக்குதுன்னு முதல்ல சொன்னேன் இல்லைங்களா? அதான் சொல்கிறாங்க, பொன்னாலான ஒளிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. உங்களுக்கு வளையல்னால் பிடிக்கும் இல்லையா? சரி. கடலானது, இதில் பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குது, சூரியனோட ஒளி, ரொம்ப வெயில் இருக்குது. இந்த வெயில் வந்து என்ன ஆகுதுனாக்கா, இந்த கடலானது இந்த வெயிலினோட வெப்பத்தை கண்டு பொங்காது. சூரியனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. அது என்ன ஆகுதுனாக்கா, குளிர்ச்சி பொருந்திய, குளிர்ச்சியாக இருக்கிற இந்த நிலவினுடைய ஒளியை கண்டு தான் அந்த கடலானது பொங்குமா. பாருங்கள், கடல் வந்து சூரிய வெளிச்சத்தை கண்டு, சூரிய ஒளியை கண்டு பொங்காது. அது என்ன ஆகும், குளிர்ந்த நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் தான் இந்த கடல் வந்து பொங்கி வரும். அதுபோல் கடலால் சூழப்பட்ட இந்த பெரிய உலகில் வாழுற மக்கள் வந்து இன்சொற்களை, நல்ல சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி, மற்றவங்க நல்ல வார்த்தைகளை பேசும்போது தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. பார், நல்லது நம்ம சொன்னால் தான் மற்றவர்கள் மகிழ்வார்கள். தீய சொற்களை பேசும்போது மகிழ மாட்டார்கள். இதுக்கு ஒரு திருக்குறள் சொல்கிறேன் பாருங்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்ற திருக்குறளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது என்ன பொருள்னாக்கா, ஒரு தீக்காயத்தால் ஏற்பட்ட புண்ணோட தழும்பு கூட மறைஞ்சு போயிடுமா. ஆனால் ஒருத்தவர் நம்மளை திட்டின வார்த்தைகள் நமக்கு அவங்கள பார்க்கும்போது தான் ஞாபகம் வரும். ஐயோ, நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னானே அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது வந்து மறையவே மறையாது. அதுக்கு தான் சொல்கிறாங்க, நாம் வாழும்போது நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துவோம். மற்றவர்கள் மனம் புண்படும்படி வாழக்கூடாது. மற்றவர் வந்து நம்மை பார்த்து வச்சு அவனா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லக்கூடாது. ஓ, அவங்களா, அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து 4 பேர் சொல்லணும். அது மாதிரி தான் இருக்கணும். தீய வார்த்தைகளை எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஊரடங்கில் வீட்டில் இருக்கிறோம், நம்ம தாத்தா பாட்டிக்கிட்டலாம் எரிச்சல் படாமல் சந்தோஷமாக இருக்கணும். அவங்க சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்கணும். அப்பா அம்மாவுக்கு கோபத்தை வர மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ நான் பாடலை படிக்கிறேன், கேளுங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது, அழல் கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள் இதை தான் சொல்லியிருக்காங்க. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம், வன்சொலால் என்றும் மகிழாதே, பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது, அழல் கதிரால் தன்னின் கதிர்வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள். சொல் பொருள். இன்சொல் இனிமையான சொல். இன்சொல் இனிமையான சொல். இ இன் சோ இல் இன்சொல் இனிமையான. இ நீ மை யா ந இனிமையான சொல். சோ இல் சொல். இருநீர் வியனுலகம், கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். இருநீர், இ ரு நீ இர், இருநீர் வியனுலகம்,
வியனுலகம் வியனுலகம். கடலால் கடலாயில் கடலால் சூழப்பட்ட 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 பரந்த பரந்த உலகம். உலகம் உலகம். வன்சொல் கடுமையான சொல். வன்சொல் இல் வன்சொல் கடுமையான கடுமையான சொல். இல் சொல். அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல். அதிர்வலை அதிர்வலை ஒலிக்கின்ற ஒலிக்கின்ற வளையல். வளையல். அழல் கதிர் கதிரவனின் வெப்பக் கதிர்கள். அழல் கதிர் கதிரவனின் கதிரவனின் வெப்பக் வெப்பக் கதிர்கள். கதிர்கள். தண்ணென் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. தண்ணென் கதிர் தண்ணென் கதிர் குளிர்ச்சி குளிர்ச்சி பொருந்திய பொருந்திய நிலவின் நிலவின் ஒளி. ஒளி. பாடல் பொருள். பொன்னாலான ஒளிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். பொன்னாலான ஒளிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன்சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன்சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. சொல் பொருள்.
இன்சொல் இனிமையான சொல். இன்சொல் இனிமையான சொல். இ இன் சோ இல் இன்சொல் இனிமையான. இ நீ மை யா ந இனிமையான சொல். சோ இல் சொல். இருநீர் வியனுலகம் கடலால் சூழப்பட்ட பரந்த உலகம். இருநீர். இ ரு நீ இர் இருநீர் வியனுலகம். வி ய நு ல க இம் வியனுலகம். கடலால். க ட லா இல் கடலால் சூழப்பட்ட. சு ழ இப் ப இட்ட சூழப்பட்ட. பரந்த. ப ர இந்த பரந்த உலகம். உ ல க இம் உலகம். வன்சொல் கடுமையான சொல். வன்சொல். வ இன் சோ இல் வன்சொல் கடுமையான. க டு மை யா ந கடுமையான சொல். சோ இல் சொல். அதிர்வலை ஒலிக்கின்ற வளையல். அதிர்வலை. ஆ தி இர் வ லை அதிர்வலை ஒலிக்கின்ற. ஓ லி இக் கி இன் ற ஒலிக்கின்ற. வளையல். வ லை ய இல் வளையல். அழல் கதிர் கதிரவனின் வெப்பக் கதிர்கள். ஆ ழ இல் க தி இர் அழல் கதிர். கதிரவனின். க தி ர வ நீ இன் கதிரவனின் வெப்பக். வே இப் ப இக் வெப்பக் கதிர்கள். க தி இர் க இல் கதிர்கள். தண்ணென் கதிர் குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி. தண்ணென் கதிர். த இன் நே இன் க தி இர் தண்ணென் கதிர் குளிர்ச்சி. கு லி இர் இச்சி குளிர்ச்சி பொருந்திய. பொ ரு இன் தி ய பொருந்திய. நிலவின். நீ ல வி இன் நிலவின் ஒளி. ஓ லி ஒளி. பாடல் பொருள். பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். பொன்னாலான ஒலிக்கும் வளையல்களை அணிந்த பெண்ணே. கடலானது கதிரவனின் வெப்பத்தை கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை
கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. அதுபோல கடலால் சூழப்பட்ட இப்பெரிய உலகில் வாழும் மக்கள் இன்சொற்களை கேட்டு மகிழ்வார்களே அன்றி வன் சொற்களை கேட்டு மகிழ மாட்டார்கள் என்பதை புரிந்து செயல்படுக. நூல் குறிப்பு. நீதி நூல்களுள் ஒன்று நன்னெறி. இந்நூலை துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். 40 நேரிசை வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். நூல் குறிப்பு. நீதி நூல்களுள் ஒன்று நன்னெறி. இந்நூலை துரைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றினார். 40 நேரிசை வெண்பாக்கள் இந்நூலில் உள்ளன. ஒவ்வொரு வெண்பாவும் ஒவ்வொரு உவமை மூலம் ஒவ்வொரு நீதி கருத்தை விளக்குவது இந்நூலின் சிறப்பாகும். நான் இந்த பாடலை படிக்கிறேன், கேளுங்க. நன்னெறி. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள். திரும்ப படிக்கிறேன், கேளுங்க. நன்னெறி. இன்சொலால் அன்றி இருநீர் வியனுலகம் வன்சொலால் என்றும் மகிழாதே பொன்செய் அதிர்வலையாய் பொங்காது அழல்கதிரால் தன்னென் கதிர்வரவால் பொங்கும் கடல். சிவப்பிரகாச சுவாமிகள். இதனோட எழுத்துக்களை கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. நன்னெறி. நா இன் நே ரி. நன்னெறி. இன்சொலால். இ இன் சொ லா இல். இன்சொலால். அன்றி. ஆ இன் றி. அன்றி. இருநீர். இ ரு நீ இர். இருநீர். வியனுலகம். வி ய நு ல க இம். வியனுலகம். வன்சொலால். வா இன் சொ லா இல். வன்சொலால். என்றும். ஏ இன் று இம். என்றும். மகிழாதே. மா கி ழா தே. மகிழாதே. பொன்செய். பொ இன் சே இ. பொன்செய். அதிர்வலையாய். ஆ தி எர் வ லை யா இ. அதிர்வலையாய். பொங்காது. பொ இங் கா து. பொங்காது. அழல்கதிரால். ஆ ழ இல் கா தி ரா இல். அழல்கதிரால். தன்னென். தா இன் நே இன். தன்னென். கதிர்வரவால். கா தி இர் வ ர வா இல். கதிர்வரவால். பொங்கும். பொ இங் கு இம். பொங்கும். கடல். கா ட இல். கடல்.
சிவப்பிரகாச சுவாமிகள். சி வ இப் பி ர கா ச சிவப்பிரகாச சுவாமிகள். சு வா மி க இல் சுவாமிகள். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். புத்தக பயிற்சி பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? முதலாவது இன்சொல். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இன்சொல். இ இன் சோ இல் இன்சொல். அதை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும்? இனிமை கூட்டல் சொல். இனிமை. இ நீ மை இனிமை கூட்டல் சொல். சோ இல் சொல். அதிர்கின்ற வலை. அதிர்கின்ற வலை. இச்சொற்களில் அதிர்கின்ற என்னும் சொல்லின் பொருள். அதிர்கின்ற வலை. ஆ தி ஏர் கி இன் ற அதிர்கின்ற வலை. வா லை வலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒலிக்கின்ற. ஓ லி இக் கி இன் ற ஒலிக்கின்ற. வியனுலகம். இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வியனுலகம். வி ய நு ல க இம் வியனுலகம். அதை பிரித்து எழுதும்போது வியன் கூட்டல் உலகம். வியன். வி ய இன் வியன் கூட்டல் உலகம். உ ல க இம் உலகம். வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாமா? முதலாவது கேள்வி, உலகம் எப்போது மகிழும்? நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக. உலகம் எப்போது மகிழும்? நன்னெறி பாடல் மூலம் உணர்த்துக. விடை. உலகில் உள்ள மக்கள் இன்சொல் பேசுவதால் மகிழும். உலகில் உள்ள மக்கள் இன்சொல் பேசுவதால் மகிழும். உலகில். உ ல கி இல் உலகில். உள்ள. உ இல் ல உள்ள. மக்கள். மா இக் கா இல் மக்கள். இன்சொல். இ இன் சோ இல் இன்சொல் பேசுவதால். பே சு வ தா இல் பேசுவதால் மகிழும். மா கி ழு இம் மகிழும். இரண்டாவது, கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும்? கடலின் அலைகள் எப்போது பொங்கி எழும்? விடை. கடலானது கதிரவனின் வெப்பத்தைக் கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். கடலானது கதிரவனின் வெப்பத்தைக் கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின் ஒளி கண்டுதான் பொங்கும். கடலானது. கா ட லா ந து கடலானது கதிரவனின். கா தி ர வா நீ இன்
கதிரவனின் வெப்பத்தை. வே இப் பா இத் தை இக் வெப்பத்தை கண்டு. கா இண்டு கண்டு. பொங்காது. போ இங்காது பொங்காது. குளிர்ச்சி. கு லி எர் இச்சி குளிர்ச்சி பொருந்திய. போ ரு இன் தி ய பொருந்திய. நிலவின். நீ ல வி இன் நிலவின் ஒளி கண்டுதான். ஓ லி ஒளி. கா இண்டு கண்டு. தா இன் தான் பொங்கும். போ இங்கு இம் பொங்கும். அடுத்து பொறுத்துக. அவங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க, நம்ம நேர் நேராக எடுத்து எழுதணும். முதலாவது இன்சொல். இன்சொல்னா இனிய சொல். வன்சொல் கடுஞ்சொல். அழல் கதிர் கதிரவனின் ஒளி. தன்னென் கதிர் நிலவின் ஒளி. இன்சொல். இ இன் சோ இல் இன்சொல் இனிய சொல். இ நீ ய இனிய சொல். சோ இல் சொல். வன்சொல். வா இன் சோ இல் வன்சொல். கடுஞ்சொல். கா டு இன் சோ இல் கடுஞ்சொல். அழல் கதிர். ஆ ழ இல் கா தி இர் அழல் கதிர். கதிரவனின் ஒளி. கா தி ர வ நி இன் கதிரவனின் ஒளி. ஓ லி ஒளி. தன்னென் கதிர். தா இன் நே இன் கா தி இர் தன்னென் கதிர். நிலவின் ஒளி. நீ ல வி இன் நிலவின் ஒளி. ஓ லி ஒளி. குறிப்புகளை கொண்டு கட்டத்தை நிரப்புக. அவங்க கேள்வியிலேயே குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்து நம்ம அந்த கட்டத்தில் எழுதணும். நமது தாய் நாட்டின் திருப்பெயர். இது எல்லாருக்குமே தெரியும். என்னது நம்ம தாய்நாட்டின் திருப்பெயர்? இந்தியா. அதை அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம எழுதணும். இ இன் தி யா இந்தியா. அரசனின் வேறு பெயர். அரசனுக்கு இன்னொரு பெயர் என்னது? மன்னன். மா இன் ந இன் மன்னன். உடைமையை இப்படியும் சொல்லலாம். என்னென்னு சொல்லலாம்? நமது உடைமைகளை நம்முடைய சொத்து அப்படின்னு சொல்லலாம். சோ இத்து சொத்து. மனத்திற்கு பெயர் பெற்ற பூ இது. எது ரொம்ப வாசனையாக இருக்கும்? எந்த பூ அது? மல்லிகை. மா இல் லி கை மல்லிகை. சிறு வட்டத்தில் உள்ள எழுத்தை முதலாக கொண்டு சொல் உருவாக்குக. அங்கே வட்டத்துக்குள்ள எழுத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சு நம்ம சொற்களை உருவாக்கணும். முதலாவது அவங்களே கொடுத்துருக்காங்க, குடை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூவை வச்சே நம்ம மீதியெல்லாம் எழுதணும். என்ன எழுதலாம்? குவியல், குறைவு, குளியல், குரங்கு, குடம், குட்டை, குளிர், குதி, குரட்டை.
இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதில் எழுதலாம். சரிங்களா? சரி, நன்றி.